ஆச்சு எந்த பிரச்சனையும் போனது கிடையாது, எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவன் வீட்டுக்கு போவாங்க, பிள்ளைங்க தான் கஷ்டப்பட்டது, வேற எதுக்குமே கிடையாது. முதல்ல எப்படிமா பிரச்சனையானது ஆரம்பிச்சிருமா? டிசம்பர் 24 ஸ்டார்ட் ஆச்சு சார். டிசம்பர் 24 வந்து வைன் ஷாப் வெளியே சரக்கு அடிச்சார் சார். பப்ளிக் இஷ்யூ பண்றதுனால பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் வைன் ஷாப் வெளியே சரக்கு அடிக்கிறாரு. அங்க பப்ளிக்னு வைன் குடிக்கிறது வந்து பப்ளிக்ன்றப்போ வைன்ல எதுவும் பப்ளிக் தானே வைக்கிற வைன் ஷாப் பக்கத்துல தானே வைக்கிற. அதை ஏத்து மூடு, குடிக்கிறதுக்கு ஃபைன் போடுற, அதுக்கு ஃபைன் போட்டு மூடு. இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டு கஷ்டத்தினால உழைக்கிறவன் அங்க ஒரு சின்ன பாட்டு தான் வீடியோ காட்டியிருக்காங்க. வாங்கிட்டு போய் அங்க எதிர்க்கோ ஒயின் ஷாப் எதிர்க்கவோ ஒரு பில்லர் இருந்திருக்குது. அந்த பில்லரை வச்சு தனியா ஆளு அவன் ஃபீலிங் போட்டு குடிச்சிருக்கான். வீட்டுல வந்து நான் கேட்பேன், அவன் ஒய்ஃபு கேட்பேன், யார் வெளியில அவன் பண்ணிருக்கான் அந்த மாதிரி. அதை வந்து மம்டியில வந்து போலீஸ் வந்து வீடியோ எடுத்துன்னு வந்து மறுநாள் அன்னைக்கே அவனை புஷ்னு போய்க்கிறாங்க. புஷ்னு போயிட்டு இவனுக்கு போன் பண்ணி எனக்கு போன் பண்ணி கேட்டுட்டு நானும் தான் சொன்னேன் ஒண்ணுமே இல்ல. 24ஆம் தேதி நான் தான் போயிட்டு கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வந்தேன். இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டாங்க, பப்ளிக் இஷ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நான் தப்பா எதுவும் பண்ண, பப்ளிக் கையை பிடிச்சிருக்காங்க, லேடிஸ் இல்ல, எதுவுமே இல்ல, வைன் ஷாப் மட்டும் தான் இருந்துச்சு, வைன் ஷாப் வெளியே நான் சரக்கு அடிச்சேன், அங்கேயே வாங்கி அங்கேதான் குடிச்சேன், அது புடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க அவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப போலீஸ்காரங்க உட்காந்து சிரிக்கிறாங்க. என்ன நினைச்சு சிரிக்கிறான், அவரு என்ன ஒரு வருத்தத்துல பேசிட்டு இருக்காரு, புடிச்சிட்டு வந்துட்டாங்க. பண்ணது தப்பு, நான் வீட்டை வச்சு நான் கேட்டுக்கிறேன், இது கேஸ் கிடையாது, எப்படி போடுவீங்க கேட்டு 7P அது இதுன்னு போடுவேன், கோர்ட்டுக்கு வரணும், உள்ள போடுவேன், விமான்ல போடுவேன், 3000 இங்க கட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைன் கேட்டாங்க. நான் சரி ஃபைன் ஆச்சு கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபைன்லாம் போடாத, என் மேல தப்பே இல்ல, நான் வைன் ஷாப் வெளியே தான் குடிச்சேன், நான் அந்த இடத்துல லேடிஸும் இல்ல, குழந்தைங்க இல்ல, லேடிஸ் இல்ல, எதுவுமே இல்ல, யாருமே இல்ல, வைன் ஷாப் வெளியே தான் சரக்கு அடிச்சேன், குடிச்சேன், அங்கேயே தான் குடிச்சேன். அதுக்கு மப்டியில வந்து வீடியோ பிடிச்சி என்னை பிடிச்சிட்டு வந்து என் பர்மிஷன் இல்லாம, அவரோட பர்மிஷன் இல்லாம போன் எடுத்து போன் பாஸ்வேர்டை கேட்டு என் ஒய்ஃபுக்கு ஓனருக்கு, அதாவது அவரு சரக்கு கொடுக்கறவங்கலாம் பற்ற வேலை செய்யறாரு, அங்க சரக்கு கொடுக்கறவங்க எல்லாம் கால் பண்ணி பேசி எனக்கு அதுக்கப்புறமா தான் எனக்கு கால் வந்து நான் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன். அப்புறமா நான் போயிட்டு சைன் போட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் வரத்தான் தான் என் வீட்டுக்கும் வரணும், அவர் வீட்டுக்கும் போகணும், அதுக்கப்புறமா தான் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போகணும். ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுக்கு வரல, கையெழுத்து போட்டு வந்து நானு என் வீட்டுக்கு வரல, அவர் வீட்டுக்கும் வரல, ஸ்ட்ரைட்டா வேலை செய்யற இடத்துக்கு போனா அங்க போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு கூட்டு பிடிச்சிட்டு போறப்ப மப்டியில போயிட்டு விசாரிக்க போனப்போ யூனிஃபார்மோட போயிருக்காரு. போயிட்டு அங்க போலீஸ்காரங்க போயிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, வேலை செய்யற இடத்துல அங்க போயிட்டு சத்தம் போட்டதுனால இவர் மன உடைச்சல் காலாயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரமா ஒரு சரியா வீட்டுக்கு வரத்துல 2 வாரமா ஒரு மாதிரி ஆயிட்டு இதுவாயிட்டாரு. அதுக்கப்புறமா சரி நாங்க ஏதோ பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், சரி ஃபைனை கட்டி முடிச்சிட்டு அப்புறமா திருப்பி அதுக்கப்புறமா இங்கே வேலை செய்ய முடியல, அங்க வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுனால ஓனர் அவர் அந்த பட்டறைக்கு அங்கிருந்து விட்டுட்டு அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பட்டறைக்கு போனாரு. வேற ஒரு பட்டறையில கூலிக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவோ வேகமா செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் கூலிக்கு போறப்ப இன்னொருத்தவங்க கூலி ஆளுங்க இருக்கவோ இவர் வேகமா செய்யறதுனால இன்னொருத்தவங்களுக்கு வேலை தட்டுப்படுது. அந்த ஓனர் என்ன தப்பா, அதாவது அவர் எதை சொன்னாரு என்ன தெரியாது, இவர் வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவரு நீ எதுக்கு இவ்வளவு வேகமா செய்யற, உன்னால எனக்கு இது ஆகுது, உன்னால என் வேலை கெட்டு போகுது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூட்டு வந்திருக்காரு. 4-5 பேர் கஞ்சாடிக்கிற பசங்க கூட்டு வந்த, அந்த கஞ்சாடிக்கிற பசங்க யாரும் தெரியாது, கூட வேலை செஞ்ச பசங்க யாருன்னு தெரியாது, யாரு செஞ்சாங்கன்னு எதுவுமே தெரியாது. அந்த எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இப்ப அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அது சரி எல்லாமே ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க, அவரால் முடியல, அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல இவ்வளவு எல்லாத்தையுமே எல்லா டீடைல்ஸும் சொல்றாரு. இப்ப நான் சொன்னதுல எல்லாமே அவர் என்கிட்ட மட்டும் தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த எல்லா டீடைல்ஸும் போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே போனா திருப்பி அந்த பசங்க
அந்த பசங்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருந்ததுனால ஓடி போயிட்டு வேற ஒரு பட்டையில போயிட்டு உக்காண்டாரு. வேற ஒரு பட்டையில ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அது மாதிரி எங்க அம்மா கால் பண்ணி எங்க அம்மா என்ன போயிட்டு கூட்டு வா, போயிட்டு பார்த்து பத்திரமா கூட்டு வான்ட்டு நான் போயிட்டேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போகாத, ஏன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை அவருக்கு. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கமா லெப்ட் ஹேண்ட் சைடுக்கா முட்டி சந்தில பூந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன நான் தான் ஓட்டு போனேன் வேசார்படியில. அப்படிக்கா பூந்து அவர் வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அதுக்கப்புறமா இப்ப என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இங்க என்ன சொல்றாங்க, தீ குடிச்சிட்டாரு. ஆல்ரெடி 24ஆம் தேதி புடிச்சாப்பே இவர் சொல்ற நான் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, என் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப போலீஸ் சிரிக்கிறீங்களா, நான் இங்கே தீ குளிப்பேன் அப்படின்னு அப்பயே தீ குளிங்கன்ற மாதிரி தெக்கலா பேசுறாங்க. அந்த H6 போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல நானும் இருந்தா அவரும் இருந்தாரு. அந்த இடத்துல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அந்த இடத்துல பாருங்க அவர் பேசுனதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்களும் சிரிச்சிருந்தாங்களான்ட்டு. அதுக்கப்புறமா இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த போலீஸ்காரங்களோட பேர் எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். போலீஸ் பேர்லாம் தெரியாது சார். H6 போலீஸ் ஸ்டேஷன் சார். அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே தான் சார். ஒருத்தன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்குதுன்னா ஒருத்தர் கூட யாருமே எதுவுமே கேட்கல, அப்பனா எல்லாருமே தான் சார். H6 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எல்லாருமே சார். குளிக்கிறேன்னு சொல்லிட்டான். ரெண்டாவது அந்த இடத்துல தான் அந்த விபத்து நடந்துருக்கு. இன்னைக்கு போயிட்டு ஏது கிருஷ்ணால் அவனுக்கு ஏது வத்திப்பட்டி, பீடி பிடிக்கிறோம் கிடையாது, சிகரெட் பிடிக்கிறோம் கிடையாது, வத்திப்பட்டி ஏது, கிருஷ்ணாலு ஏது, கிருஷ்ணாலா வேற எதுனாவா எதுவுமே தெரியாது. உருவமே டோட்டலா காலியா இருக்குதுங்க. இந்த அளவுக்கு ஏறுது. நாங்க பப்ளிக் கூட யாரு ஏங்க 3 குழந்தைங்க அவனை நம்பி இருக்குதுங்க. பொண்ணாட்டு 40 வயசாக அவங்கதான் காரணம்ன்றா. அவர் அது எதுக்கு எடுக்க சொன்னாலும் தெரியல. இந்த மாதிரி பண்ணிப்பாரு. இப்ப நான் வேற இடத்துல செய்ததுல வந்து இவன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஓனருங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. இவன் ஓனரா தான் இருக்கிறான். லட்சமா போட்டு தான் ஓனரா தான் இருப்பேன். நான் வேலை கூலிக்கிறான், போக மாட்டேன். இந்த போலீஸுக்காரங்க வந்து ஏன்னா அந்த இதுல சந்தித்தது அந்த அசிங்கம்லாம் அந்த அளவுக்கு அவன் சந்தித்தது கிடையாது. என்ன மாதிரி அவன் பேச முடியும் கிடையாது. மௌனம் தான் சாதிப்பான். எங்களாண்டே எவ்வளவு பேச மாட்டான், கொல்ல மாட்டான். அவனுக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன், இது செய்டா அதை செய்டான்னுட்டு. இப்ப அது வந்து நான் போயிட்டு அந்த கம்பெனில எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் வந்தாங்க சொல்லத்துக்கு முடியாத பட்சத்தினாலதான் அவன் வேற கம்பெனிக்கு அந்த ஓனரே கூப்பிட்டு போயிடுவாரு. அந்த கம்பெனில செய்ய கொஞ்ச நாள் உன் மைண்ட் சரியா வரைக்கும் செய்யி. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்காது சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னா என்ன பிரச்சனைன்றத ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முடியெடு. இது எதுனா ஒண்ணு பண்ணணும். எதுவுமே பண்ணாம கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டு அங்க அந்த இடத்துல அடி வாங்கிட்டு வரான், முடியாம வரான், மூச்சு வாங்குது அவனுக்கு. நான் என்கிட்ட பேசுறப்ப எங்க மாமா என்கிட்ட பேசுறப்ப மூச்சு வாங்குது அவருக்கு, முடியல. நான் போயிட்டு நான் அவ்வளவு வேகமா போயிட்டு கூப்பிட்டு வரேங்க. அந்த மாதிரி போலீஸ் அவ்வளவு அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்காரு. அந்த டைம்ல எதனா ஒண்ணு பண்ணிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. திருப்பி இன்னைக்கு போயிருக்காரு. திருப்பி அதுக்கப்புறம் நான் வீட்டுல கூப்பிட்டு வந்துட்டோமா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இருந்துதான் நான் சொல்லியிருப்பேன். சொல்லுங்க வாங்க அவங்க என்ன கூப்பிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. லேடியம் பண்ணாங்க, எஸ்ஐ நாங்க அங்க நாங்க இந்த இடத்துக்கு கூட உங்களுக்கு உண்மையான காரணத்தை சொல்லி கூப்பிடல. இங்க வரப்ப கூட என்ன இது ஒண்ணு நாங்க பயப்படுவோம் அப்படின்னு இருக்கலாம். இல்ல எங்களை மறைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது, மறைக்கணும், மறைச்சிடலாம். இந்த மாதிரி அவராதான் தீ குளிச்சுக்கிட்டாரு, சூசைட் அட்டன் பண்ணாரு அப்படி இப்படின்னு இதுக்கு போலீஸ்காரங்க காரணம் நாங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டாங்க, எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி KMC ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க. G3 போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கிது. எங்க வீடு பக்கத்துல இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எங்க வீடு பக்கத்துல இருக்குது. எங்களுக்கு தெரியுதுன்னா ஏற்கனவே ஆல்ரெடி எங்க நம்பரெல்லாம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல. என்ன பொண்ணுங்க கையை பிடிச்சானா, இல்ல குடிச்சிட்டு யாருன்னா பிடிச்சி அடிச்சானா, இல்ல போறவங்க வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணி பப்ளிக்ன்றது டிஸ்டர்ப் பண்ணானா, இல்ல ஒயின் ஷாப் எதிர்க்க பிள்ளை இருக்குது, எதிர்க்கதான் அவன் பண்ணா. அந்த தப்பை நாங்க கவனிச்சுக்கிறோம், நாங்க திருத்திக்கிறோம். சரி பிடிச்சல உனக்கு பப்ளிக் டிஸ்டர்பா இருக்குது இல்ல, பிடிச்சிட்டு போய் வான் பண்ணிருக்கணும். வான் பண்ணி தட்டு அமிச்சு வை. நீ எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்கின்னு கோர்ட்டுக்கு நீ வரணும், ஆதார் அட்டை எடுத்துன்னு வரணும், எல்லாம் உன்னை உள்ள போட்டுருவேன். நீ யாரா உள்ள போறதுக்கு? நீ யாரு உள்ள போறதுக்கு? நீ யார்? இல்ல என்ன குற்றம் பண்ணா ஏங்க குடிக்கிறது தப்பு. இந்த கோயின் ஷாப் எங்க திறந்து வைக்கிறீங்க? அதை மூடுங்க. குடிக்கூடாதுன்றதான் வண்டி ஓட்டினா பிடிக்கிறதா என்னங்க ரீசன்? இது என்னங்க போயிடுச்சுங்க. 3 குழந்தைங்க, 2 பொண்ணு 1 பையங்க, பொண்டாட்டி சின்ன பொண்ணுங்க. யாருங்க அதுல கொண்டு
பேர் ராஜனுங்க. யாருங்க போட்டோ யாருங்க ஆதரவு வரும்?